திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் முன்பாக தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராடும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை தற்போது பார்க்க முடிகிறது. போலீசார் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தும் காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், தற்போது திடீரென தூய்மை பணியாளர்கள் அண்ணா அறிவாலயத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்கு என்ன நிலவரம் வீரகுமார்? விக்னேஷ், சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் கடந்த 150 நாட்களுக்கு மேலாகவே பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயமாதலை எதிர்த்து கிட்டத்தட்ட பல்வேறு நடவடிக்கைகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றோடு 153வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிடுவதற்காக வருகை தந்தார்கள். முற்றுகையிட வருகை தந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து பேருந்துகளில் அழைத்து தற்போது வேறு இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். இதுவரை தூய்மை பணியாளர்கள் போராடுவதற்கு முன்பாக நமது செய்தியாளர்கள் செய்தி நிறுவனங்களுக்கு முறையாக தகவலை தெரிவித்துவிட்டு அந்த போராட்டத்துல இறங்குவாங்க. ஏற்கனவே உண்ணாவிரதம், தலைமை செயலக முற்றுகை, அப்புறம் அரசு சார்ந்த நிறுவனங்களை முற்றுகையிடுவது என பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்தாங்க. ஆனால் இன்று அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிடக்கூடிய இந்த போராட்டத்தை எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாம ஒரு சிலருக்கு மட்டும் தகவலாக தெரிவித்துவிட்டு திடீரென இந்த இடத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தரையில இறங்குறாங்க. இதற்கு இவங்க வருவாங்கன்னு தெரிந்தே காவல்துறையினர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில இவர்களை கைது செய்வதற்கு ஏதுவாக பேருந்துகளோடு குவிக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து பேருந்தில் ஏற்றி அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த அண்ணா அறிவாலயம் இருக்கக்கூடிய இந்த தேனாம்பேட்டை காமராஜர் சாலை, இந்த அண்ணா சாலை என்பது மிகவும் ஒரு முக்கியமான பிரதான சாலையாக இருக்கிறது. அருகிலேயே மருத்துவமனைகள், கல்லூரி என 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாலையில தூய்மை பணியாளர்கள் சாலை நடுவே உட்கார்ந்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து பேருந்துகள் மூலம் ஏற்றி தற்போது வேறு இடங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். புத்தாண்டு பிறக்க போகிறது. கிட்டத்தட்ட 153 நாட்களாக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அரசு எங்களை கண்டு கொள்ளாமல் செல்கிறது என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது இவர்கள் கோஷங்களாக எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களையும் குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து மண்டபங்களுக்கு அழைத்து செல்வதற்கு ஏதுவாக பேருந்துகள் மூலம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமாக வீரகுமார், அண்ணா சாலை மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி பாதுகாப்பு வலயத்துக்குட்பட்ட ஒரு முக்கியமான பகுதி. முதல்வர் அடிக்கடி வரும் பகுதியும் கூட. அந்த சாலையில் இன்று மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசும் காட்சிகளை பார்க்கலாம். இப்ப நீங்க தற்போதைய இருவேறு அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் ஆசிரியர்களின் போராட்டம் சென்னையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் சென்னை அண்ணா சாலையில் தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயம் முன்பாக சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம்.
சென்னையில் ஒரு பக்கம் அரசு ஊழியர்களும் தூய்மை பணியாளர்களும் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம்.